தேதி, நேரம், இடம் இதை மட்டும் சொல்லிட்டு நீ வா, நான் அருவாளோட முன்னாடி வந்து நிற்பேன்டா, நானே வெட்டுண்டா, கையை தானியாக வெட்டி போடுண்டா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. என்னடா கையை வெட்டி போடுவேன்டானா பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பேசியிருக்காரு. ரொம்ப ஷுவராக பேசியிருக்காரு. நாங்கள் ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணல. யார் அவர்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்கள். அவர் தான். அவர் ஒரு மேடையில் பயங்கர ஃபோர்ஸாக பேசியிருக்கார். என்னென்னா, இப்போ இந்துத்துவா கட்சியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்துத்துவா சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்காக என்னென்னமோ குட்டிகரணம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் சிலையை உடைப்போன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து எங்கே நீ எந்த இடத்துல இருக்க சிலையை எத்தனாம் தேதி என்ன கிழமை வந்து உடைய போகிறேன்னு சொல்லு, அங்கே நான் நிற்கிறேன், அப்படி உடைய வர்றவனோட கையை நான் வெட்டுறேன்டா, நான் இப்படி தைரியமாக சொல்கிறத செய்வேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. பழைய வைகோ அவர்களை இந்த ஆக்ரோஷத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆக்ரோஷத்தை நீங்களும் கேட்கணும்ல, நாக்கோ பாருங்க. இன்றைக்கு இந்துத்துவா என்ற பெயரில் சனாதன சக்திகளும் மனிதர்ம சக்திகளும் இந்துத்துவா சக்திகளும் வெறியாட்டம் போடுகின்றன. தமிழகத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள். இந்த தமிழகத்தில் அறிவாக சிங்கமாக இங்கே உலகிக் கொண்டிருந்த, இன்னும் எங்கள் நெஞ்சிலே உலகிக் கொண்டிருக்கிற தந்தை பெரியாரின் சிலையை உடைப்போம் என்கிறான் ஒருவன். அந்த வார்த்தை வந்தவுடன் நான் சொன்னேன், நாள் குறித்து நேரம் குறித்து இந்த ஊரில் இந்த இடத்தில் இருக்கிற பெரியார் சிலையை உடைக்க வருகிறோம் என்று நீ அறிவித்து விட்டு வா, உன் கை துண்டாக வெட்டுப்படும், அங்கே வைகோ இருப்பான் என்று நான் பகிரங்கமாக அறிவித்தேன், செய்யவும் செய்வேன்.